விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். எளிய முறையில விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பற்றிய பதிவு தான் இது. இந்தியாவில் கொண்டாடுற மிக முக்கியமான பண்டிகையில ஒண்ணுதான் விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாசம் வளர்பிறை சதுர்த்தி திதியில கொண்டாடப்படுது. அந்த வகையில இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாட இருக்கு. விநாயகர் சதுர்த்தி தினத்துல விநாயகரை எப்படி வணங்கணும்ன்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சு வீட்டை தூய்மையா வச்சுக்கணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கடையில வாங்கின இல்லனா களிமண்ணால செய்யற விநாயகர் சிலைய பூஜை அறைக்கு கொண்டு வரணும். 7ஆம் தேதி வரும் விநாயகர் சதுர்த்திய மதியம் 1 மணிக்குள்ள பூஜை செய்யணும். காலையில 9 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கிறதால அந்த நேரத்துல வழிபடாம இருக்கிறது நல்லது. பூஜை செய்யறதுக்கு ஏதுவா விநாயகர் சிலைக்கு முன்னாடி வாழை இலைய வைக்கணும். வாழை இலையில வெத்தலை, பாக்கு, அவல், பொரி, வாழைப்பழத்தை வைக்கணும். அதுக்கப்புறமா விநாயகருக்கு பிடிச்ச உணவான கொழுக்கட்டை, சுண்டல், பால், தயிர், தேன், அவல், பொரி, லட்டு இதெல்லாம் வைக்கணும். இது எல்லாத்தையுமே வைக்க முடியாதவங்க கொழுக்கட்டை இல்லைன்னா சுண்டல் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் விளாம்பழம், மாதுளை, வாழைப்பழம், கொய்யாப்பழம் இவற்றையெல்லாம் வைக்கலாம். விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்ச மாலையா கருதப்படுற எருக்கம்பூவால ஆன மாலைய அணிவிக்கணும். விநாயகருக்கு உகந்த அருகம்புல்ல அவருக்கு சூட்டுறது மிகவும் சிறப்பான விஷயம். மாலை அணிவிச்சு படையலிட்டதுக்கு அப்புறமா தீபாராதனை காட்டி விநாயகரை வணங்கணும். பிரசாதத்தை வீட்டுல உள்ளவங்க மட்டும் சாப்பிடாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டா விநாயகரோட அருள் பரிபூரணமா கிடைக்கும்.